அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு. அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சு. அதுதான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல ஈடுபட்டவங்கள யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைச்சதும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கவட்டி கொடுமையில இருக்கு. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம். சாரி, புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், சாத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதையை போடப்படும், வீட்டுக்குள்ளே வேரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு, அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்பவும் சொல்றேன். ஒண்ணு, இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். ரெண்டு. மூணாவது, பூச்சிக்கு முன்னோரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பிறந்த கூட்டணியா ஒரு கூட்டணியா ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். நான் தெளிவாக கேட்கிறேன், இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டை ஒழிச்சுட்டாங்களா? கல்விக்கு தேவையான இந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சுட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க. சரிப்பா, அவங்க கூட்டு பொருள் அப்படி எதையாவது கெட்டி இருக்கோம், நமக்கு எதுக்கு? மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இத கவனமா தெரியுங்க. அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட் தி சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்க என்பது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. 2026 அதாவது ஒண்ணு, மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்துல இருக்கிற டிவிக்கு, இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம்கே, இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான்
இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். நண்பா, நன்றி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்துடலாம், சத்தியமா பார்த்துடலாம். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.